நீங்கள் நினைப்பது எல்லாம் நடந்து விடுவதில்லை. நாம் யாரை அறம் சார்ந்தவர்களாக நம்புகிறோமோ அவர்களே சில அறங்களை காப்பாற்றுவதற்காக நம்மை கொலை செய்வார்கள். இது அரசியலில், இது குடும்பங்களில், இது நிறுவனங்களில், இது சமூகத்தில் நடந்து கொண்டிருப்பதனால் தான் சொல்லுகிறேன், ஸ்டே அலர்ட். இப்ப பாருங்க, மகாபாரதத்தில் ஒரு காட்சி. ஒருத்தனை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் பெரிய குரு, துரோணர்னு பேர் அவருக்கு. முடிவு பண்ணிட்டான், கிருஷ்ண முடிவு பண்ணிட்டான் அவரை கொலை பண்ணணும்ன்ட்டு. பீமனை காட்டி சொல்கிறான், டேய் அவன் பையனை பற்றி சொன்னானா அவன் சாவான், அவன் பையன் பேரில் ஒரு யானை இருக்கு, அதை கொல்லுடான். அஸ்வத்தாமன் யானையை கொன்னா, யானை கீழே விழுந்தது, பீமன் கத்தினான். இது வியாசரில் இருக்கிறது. பீமன் கத்தினான், நான் அஸ்வத்தாமனை கொன்றேன் என்று கத்தின உடனே துரோணர் நம்பலைங்க. யார் பொய் சொல்ல மாட்டான் என்று நினைத்தாரோ அந்த தர்மனை பார்த்தான். அந்த தர்மன் சொன்னான், அஸ்வத்தாமன் எனும் யானை இறந்தான் என்று சொன்னான். காதில் கேட்டது, தர்மன் பொய் சொல்ல மாட்டான் என்றை நம்பிய துரோணர் அந்த நம்பிக்கையின் காரணமாக கொலை செய்யப்பட்டார். நீங்கள் பல விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு சில நேரங்களில் சில மனிதர்கள் சொன்னால் அதனுடைய முன்னுரையை மட்டும் படிச்சு பாருங்க. ஜெயகாந்தன் சொல்வார், இப்படி எல்லாமா நடக்கிறது, இப்படியெல்லாம் நடக்கலாமா, இப்படியெல்லாம் நடக்க முடியுமா என்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் வாழ்க்கை ஆம் ஆம் என்று சொல்லியே நகர்கிறது. பாருங்க, ஒரு புத்தகம் சொல்கிறேன் நான். அந்த புத்தகம் வெனிஸ் நகர வியாபாரின்னு ஒரு புக்குங்க. வெனிஸ் இங்க இருக்குங்க, சின்ன 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 புத்தகங்கள் இருக்கும், போய் படிங்க. அதுல எனக்கு என் பையன் லா படிக்கிறான், கொஞ்சம் ஆர்குமெண்ட் அது இதுனா இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஏன்னா அவன் கொஞ்சம் என்கிட்ட பேசுவான். அந்த விஷயத்தை பேசுகின்ற பொழுது, அதை புரிந்து கொள்கின்ற பொழுது, இது ரொம்ப எனக்கு மனசுல அப்படியே நெருடிச்சிங்க. அது ஷைலாக் அப்படிங்கிற ஒருத்தன், அவன் ஒரு யூதன். அவன் ஆண்டனி அப்படிங்கிற ஒருத்தனுக்கு, ஆண்டனியா அப்படிங்கிற ஒருத்தனுக்கு ஒரு காசு கொடுத்துருக்கான். காசு திரும்பி வரலன்னா 1/4 பவுண்டு சதையை அறுத்து எடுத்துருவேன்னு சொல்லியிருக்கான். இதுதான் டீல். என்ன பண்றது தெரியல அவனுக்கு. அந்த போர்ஷியான்னு ஒரு பொண்ணுங்க, அவ போய் ஒரு வாதாடுறா பாருங்க. நான் அதை படிச்சு யோசிச்சேன், சூப்பர்ல அப்படின்ட்டு. அவ சொல்றா, சதை தானே கேட்ட, ரத்தம் ஒரு சொட்டு வரக்கூடாது அப்படின்னாங்க. அப்புறமா சொல்றாங்க அவ ஒரு விஷயம், 1/2 பவுண்டு நல்ல 1 மில்லிகிராம் கூட கூடாம எடுன்ற முடியாதுல்ல. ஒரு லா படிச்சு இருந்துச்சுன்னா, நான் அதுதான் சொல்றேன், பேசிக்கா நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது வரலாறு, பண்பாடு, அரசியல், இலக்கியம் தெரிந்து கொள்ளுங்க. எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு விட்டுறாதீங்க. எல்லாம் அவன் பார்த்துப்பான், எல்லாம் அவருங்க பார்த்துப்பான். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பார்த்துக்குவாங்க, மாவட்ட ஆட்சியர் பார்த்துக்குவாங்க, எல்லாம் அமைச்சர் பார்த்துக்குவாங்க, எல்லாம் பேராசிரியர் பார்த்துக்குவாங்க, பேச்சாளர்லாம் இருக்கலாம். அவங்களாம் சிந்திக்கிட்டோம், நமக்காக கிடையாது. உடல், உறக்கம், கழிவு, சிந்தனை நீங்கள் தான் செய்ய வேண்டும். நான் எப்பவுமே சொல்றேன், சிந்தித்துக் கொண்டே இருங்கள் என் தோழமைகளே. எனக்கு தெரிந்து இந்த இந்திய திருநாட்டில் தமிழ்நாடு மட்டும்தான் மக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது என்பதனை என்னால் சொல்லிவிட முடியும். மற்ற அரசுகள் மக்கள் சிந்தித்து விடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள். சிந்திச்சுட்டானா பிரச்சனை வந்துரும்ல. சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? நான் காலையில் ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒன்று இருந்ததா சொன்னாங்கல்ல, ஒரு விஷயம் நான் சொன்னேனே, கவனம் சிதறினால் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஏன் படிக்கணும் தெரியுமா? படிக்கிற தியானம் வருகின்றவர்களுக்கு கவனம் சிதறாது. இன்றைய இளைஞர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை கவனச்சிதறல் தான். இப்படி சிதறடிக்க முடியுங்க அவங்க கவனத்தை. ஒன்றும் இல்லை, இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஒரு தம்பியை இல்லைன்னா ஒரு பாப்பாவை கூப்பிட்டு மேடையில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இப்படி போக சொல்லுங்களேன். இங்கே வைத்தால நான் கத்திட்டு இருக்கிறதுலாம் ஒரு மேட்டராகவே இருக்காது. அவளையே கவனம் இப்படி சிதறுதுங்க. நான் கிளாஸ் நடத்திட்டு இருப்பேன், ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? லேட்டாக வந்தால் அமைதியாக போய் பின்னால் உட்காந்துருந்தோம். இந்த எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், அப்படியா, ஏமா லேட்டு, பஸ்ஸு லேட் ஆயிடுச்சு மிஸ், இதெல்லாம் சொல்கிறதுக்குள்ளே தாவுத்தியும் 45 நிமிஷம் போயிடும். அமைதியாக போய் பின்னால் உட்காந்துரும்.
ஆனா கூட படிப்பிச்சிட்டு இருக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புவதே கிடையாது, எப்பவுமே நம்புறது கிடையாது. ஒரு அடாலசன்ட் வயசுல பிள்ளை இருக்கா இங்க யாருக்காவது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க பிள்ளைலாம் நீங்க பேசுறதெல்லாம் நம்பல, கேட்கவே இல்லை. அது 17 to 19 வயசு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறேன்னா அதுங்களுக்கு ஒரு 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 சூட்சுமம் இருக்கு, அதை சொல்லிடவா? சொல்லி கொடுத்தா முன்னால் இருக்கிற ஆளை கிரிமினலாவே பார்ப்பீங்களே. என்ன சொல்லி கொடுத்துட்றேன். ஒரு அம்மா, இங்கே பாடுறா, கரெக்டாக போ, வண்டியை வந்து ஸ்லோவாக 40 மட்டும்தான் ஓட்டணும், அப்பா வர்றதுக்குள்ளே 6 மணிக்கு வந்துரு, அண்ணன் வீட்டுக்கு போக வேண்டியிருக்குது, அங்கே பாப்பாவுக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம், நீ வந்துரு, வரும்போது அங்கே ஸ்வீட் கடையில் சொல்லியிருக்க அதெல்லாம் வாங்கிட்டு வா, சொல்கிறது கீழே கையில் 500 ரூபா தான் வச்சு, இதெல்லாம் பேசும் அம்மா. சரிம்மா சரிம்மா, ஓகேம்மா ஓகே அப்படின்னும். இப்போ நான் கிளாஸில் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். 1330 குறட்பாக்கள் 3 பகுதிகளாக அது பிரிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அறத்துப்பாலில் இந்த பகுதி நான் பேசிட்டு இருக்கேன். எல்லாம் பிள்ளைங்களை பாருங்களேன், இப்படிதான் உட்காந்துருக்கோம். நம்புறீங்களா அதுங்க நம்மளை கேட்குதுன்னு? அதுங்க எப்படி தெரியுமா காதில் விழும்? இப்போ அம்மா சொல்கிறாங்க, 6 பேருக்கு சிறபரா 6 பேருக்கரா கரபருக்கரா கரபரா 6 பேருக்கு கரவரா 6 பேருக்கு பாரு பரபரா 6 பேருக்கு காரக்கரு மார்க்கிறா 6 பேருக்கு கரபருக்கிறா, இப்படி தான் அவனுக்கு காதில் விழும். இங்கே திருக்குறள் சால பிள்ளைக்கர் சிரிக்கர் பறக்கா சரப்பறக்கா சார தோறப்பறக்கரி சிரிப்பரா, எல்லாம் நம்மளை கவனிக்கிற மாதிரி இருக்கா, நான் ஒன்றும் கவனிக்காது. புரிஞ்சான் தான் சொல்லுவார். சில பேருக்கு தூக்கம் வரலாம், புக் எடுத்த உடனே தூக்கம் வரும். 4 பேர், சில பேருக்கு டோஸ் ஸ்லீப்பிங் டோஸ், சில பேருக்கு 10 15 மாத்திரைக்கு மேலே யாராலையும் தாங்க முடியாது, டீப் ஸ்லீப்பில் போயிடுவாங்க. அதான் வலம்புரி சொல்வார், நீ எந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல, படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த புத்தகம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதான் நல்ல புத்தகம்னு சொல்ல. நம்மளை புரட்டி போடணும். கலைஞர் அவர்களை தாய் புரட்டி போட்டாரு. கடையனுக்கும் கடை தேற்றம் இவரு மகாத்மா காந்திய புரட்டி போட்டுச்ச. நூல்கள் நம்மை புரட்டி போடுகின்றன. புரட்டி போடுகின்ற நூல்களை எடுத்து வாசிங்க. நான் ஆல்பர்ட் காமியூ வாசிச்சிட்டு இருக்கிறேங்க. பதறுதுங்க, படிக்கின்ற பொழுதெல்லாம் பதறுகிறது, வார்த்தைகள் அப்படி வருது. ஆண்டன் செக்காவ் வாசிக்கிறேன், 6வது வார்டு எத்தனை முறை வாசிச்சாலும் புதிய உலகத்திற்குள் மறுபடி வந்து அழைத்துக் கொண்டு போகிறான். நம் மனங்களை தட்டி தட்டி புரட்டி புரட்டி விசாரிக்கிறான் அந்த படைப்பாளன். புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் புரிந்து கொள்வதற்கான ஒரே பயிற்சி வாசிப்பு தான். யாரை படிப்பது என்றால் வெறும் நூலை படிப்பது மட்டுமல்ல. இதோ உட்கார்ந்து கேட்கிறீர்களே பேச்சை, எனக்கு தெரிந்த இந்த உலகத்திலேயே, இந்திய சமூகத்திலேயே இல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சமூகத்திலும் ஒருவர் பேசுகிறார் என்றால் 10 நாளும் வந்து உட்கார்ந்து அதை கேட்கக்கூடிய மரபு தமிழ் மரபு தான். தமிழ் மரபில் தான் கேட்கக்கூடிய, அதனால் தான் கேள்வியை செல்வம் என்றார்கள். நம்மில் பல பேருக்கு இல்லாத ஒரு விஷயம் எது என்றால் உட்கார்ந்து ஒரு நிமிஷம் வாசிக்கிற பழக்கம் இன்னைக்கு இல்லை. நான் இப்படி சொல்றேங்க, ஏன் படிக்கணுங்கிறத நான் இப்படி சொல்ல ஒரு டீச்சரா சொல்றேன், புரியுதா பாருங்க. கல்வி இருக்குல்ல, ஏன் கற்றவர்களா பார்த்து இவங்க கூட்டிட்டு வந்து மேடையில் பேச வைக்கிறாங்க? ஒரு எழுத்தாளரை ஏன் பிடிச்சு போடுறாங்க, பேசுப்பா. படித்த பேராசிரியர்கள் சிந்தனையாளர்களை ஏன் கூப்பிடுறாங்க? கல்வி இருக்கு இல்லைங்க. நான் இன்னைக்கு ஒரு வெளிச்சத்தை, ஒரு திரையை விலக்கி விட்டு போகிறேன். கல்வி என்பது வேறு, அறிவு என்பது வேறு. பல்கலைக்கழகங்களில் படிக்கின்றவர்கள் மட்டும்தான் புத்திசாலிகள் கிடையாது. தந்தை பெரியாரோ எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்கவில்லை, ஆனால் அவரை பல்கலைக்கழகங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றன. எது அறிவு? அறிவுக்கும் கல்விக்கும் என்ன வித்தியாசம்? இவ்வளவுதான். கல்வி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. இந்த 2 தான் ப்ராசஸ். ஒரு டீச்சரா நான் இருக்கிறேன், படி படி படின்னு சொல்றேன். குழந்தையை ஏன் படின்னு சொல்றேன் தெரியுமா? கல்வி கற்றால் என்ன நடக்கும்? இப்போ மோட்டர் பம்ப் இருக்கு, அந்த பம்ப் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு, தண்ணி இழுக்க மாட்டேங்குது. வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நேரா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த மோட்டரை திறந்து ஒரு சொம்பு தண்ணி போட்டு மூடி ஆன் பண்ணுவாங்க. என்ன ஆகும்?
மூட மாட்டாங்க, ப்ரெஷர் பண்ணுவாங்க கையை வச்சு. குப்பு 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 குப்புன்னு தண்ணி வெளியில வரும். முதல்ல எந்த தண்ணி வரும்? பிசிக்ஸ். எந்த தண்ணி வரும்? போட்ட தண்ணி வரும். அப்புறமா எந்த தண்ணி வரும்? உள்ள இருந்த ஊத்து வரும். போடுற சொம்பு தண்ணி தான் கல்வி. சரியான வகையில் உள்ள போட்டா உள்ள இருக்கின்ற அறிவை அது எடுத்துக்கொண்டு வரும் என்பதற்காக படிக்க வேண்டும். முடிஞ்சா வாசிங்க. இந்த கவனத்தை சிதறடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சொன்னேன்ல, ஒரு சிறிய காட்சி உங்களுடைய கவனத்தை மாற்றும் என்று. நான் பல இடங்களில் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இளைஞர்கள் இருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். எப்பவுமே don't allow anybody to distract you. டிஸ்ட்ராக்ஷன் வருதா? பர்வீன் சுல்தான் அவனுடைய வெற்றி என்ன தெரியுமா? எல்லாம் படிச்சவெல்லாம் கிடையாதுங்க, அப்சர்வேஷன். ஸ்டே அலர்ட். சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த நேரத்தில் கவனத்தை சிதறடிக்காது. ஒரு ரோட் கிராஸ் பண்ணும்போது, ஒரு கார் டிரைவ் பண்ணும்போது, ஒரு சமையல் செய்கின்ற பொழுது, ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது, யாரிடமாவது பேசுகின்ற பொழுது, நடக்கின்ற பொழுது, ஸ்டே அலர்ட். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். படித்தால் எது தெரியுது தெரியுமா? எனக்கு எதெல்லாம் தெரியலங்கிறது தெரியுதுங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ புடவை கட்ட எனக்கு தெரியாது, இது எனக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? இல்லைன்னா என்ன நடக்கும்? அவமானப்படுவேங்க. தெரியாத ஒன்றை தெரிந்து வைத்திருப்பது போல் நடித்தால் அவமானப்படுவேன். கார் ஓட்ட தெரியாது, எனக்கு தெரியாது என்பதே தெரியாது, கார் வந்துருச்சு ஏறி உட்காந்துட்டேன், என்ன ஆகும்? அவமானப்படுவேன். எனக்கு தெரியாது என்பதை எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான வெளியை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்றால், நான் இப்போ சமீபத்தில், நான் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, சின்ன பிள்ளைங்க இருக்கிற அவையில் சொல்லிடுறது, கற்றறிந்த அவை சொல்லிடுறேன், எஜுகேஷன் தானே. எனக்கு என்ன சிந்தனை உங்கள், அதான் சொல்லுவேன்ல, கார்ல் மார்க்ஸ் இறந்த பொழுது ஏங்கல்ஸ் அப்படித்தானே சொன்னான். அவன் மரணத்தை எப்படி அறிவித்தான்? நாம் எல்லாம் காலமானார், இயற்கை எழுதினார், சிவபதவி அடைந்தார், மண்டையை போட்டார், டிக்கெட் வாங்கினார். கோயம்புத்தூர்ல ஒரு ஆளு 96 அகவையில் என் தாத்தா அகால மரணம் அடைந்தார்னு எழுதினான். ஐயா, 96 வயசுல எப்படியா அகால மரணம்னா? அவன் சொல்றான், போற வயசுல போகாம லேட்டா போனாலும் அது அகாலம் தானே அப்படிங்கிறான். தெரியல எனக்கு. ஆனால் ஏங்கல்ஸ் என்ன சொன்னான் தெரியுமா? என் தோழன் காரல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான். சிந்திப்பதை நிறுத்தி கொள்ளுதல் மரணம்ங்க. மரணம் அடைவது அது. பாருங்க, நான் இப்போ உங்களுடைய சிந்தனையை தூண்டி விடுறேன். நான் வந்து மலேசியா போயிருந்தேன். நம்லிஃபான்னு ஒரு அமைப்பு, எல்ஐசிங்க, லைஃப் எனக்கு சூப்பராக பிடிக்குங்க எல்ஐசி. ஒரு 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 மோட்டிவேட்டராக நான் ரொம்ப வியக்கிற ஒரு இடங்க அது எல்ஐசி. எங்க சாவுங்க, அதாங்க கேபிட்டல். அதுக்கு முதலீடு சாவு. என்னைக்கு சாவோன்னு தெரியாது பாருங்க. அந்த துக்க நரம்ப பிடிச்சான் அவன். ரெசெஷன் வரும்பொழுது மன்மோகன் சிங்குடைய ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் எல்ஐசி இருந்ததுங்க. அந்த அளவுக்கு அது அப்படி கட்டி காப்பாத்துச்சு. சாவ வச்சுக்கிட்டு, நாம நல்ல நல்ல விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்மளால ஸ்டார்ட் அப்ஸ் கொடுக்க முடியல. அவன் சாவ வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய விஷயமா வளர்ந்தான். எல்ஐசினோட எனக்கு பிடிக்கும், நான் போயிட்டேன். எப்பவுமே எனக்கு எப்படின்னா, ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தானா உட்காந்து ஒரு 5 நிமிஷம் அப்சர்வேஷன். யாருக்கு பேச போகிறோம், அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, ஆர்கனைஸ் பண்றாங்களா, அவங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது, தெரியாம பேசிட முடியாது. 11 மணிக்கு கேன்டீன் போய் இறங்கினேன். ஒரு 3 மணி நேரம் கேஎல்ல இருந்து போய் இறங்கினேன்னா பியூட்டிஃபுல் பிளேஸ். சாயந்தரம் 6 மணிக்கு தான் மீட்டிங். வாங்க மேடம் இங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம். நான் இல்லைங்க, மீட்டிங்னா கூட்டத்தை என்னன்னு தெரியல, இது 2000 பேர் இருக்கிறாங்க, நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் க்ரௌடு, எனக்கு பல்ஸ் தெரியணும், இல்லைன்னா பேச முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னால் உட்காந்து கேட்டேங்க. நான் இதை சொல்லிடுறேன், யூடியூப்ல சில நேரங்கள் நான் பேசுவதை போட்டிருப்பார்கள். இந்த கருத்தை யாரேனும் கேட்டு இருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், கேட்காதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, நான் நேராக வந்து முன்னால் உட்கார்றேன். ஒரு ஆள் மார்க்கெட்டிங் நடத்துறார். மாட்டா இருந்தார். அந்த ஆள் தொப்பையே இல்லை. இந்த விநாயகனுக்கு மட்டும்தாங்க தொப்பை அழகு, மற்ற யாருக்கும் கிடையாது. ஸ்மார்ட்டாக வந்தார், வந்து நின்று சூப்பராக பேசினார். மார்க்கெட்டிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பீக்கராக வரணும்னு நினைக்கிறீங்களா? ஆரோக்கியமான உடல், முகப்பொலிவு, சொல்லில் தூய்மை, ஐ கான்டாக்ட், கண்டென்ட், வாய்ஸ்,
மாடுலேஷன் எல்லாம் சரியாக இருக்கணும். பெரிய அளவு வரலாம். நிஜமாக சொல்கிறேன், பெற்றோர்களை தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கிட்ட 2 வார்த்தை சொல்லி திட்டாதீங்க. நடிக்காதரா விளையாடாதாரா, நான் 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது. சொல்லவே சொல்லாதீங்க. அதை கரெக்டாக சேனலைஸ் பண்ணுங்க. ஏங்க என் வேலைக்காரமா சொல்லிச்சு என்கிட்ட, என் பொண்ணு ஓவராக வாயாடுறா, அவளை உங்களை மாதிரி பேச்சாளர் ஆக்கிடலான்னு பார்க்குறேன்னு. வாயாடினாலாம் பேச்சாளர் ஆக முடியாது, வாதாடணும், அப்போ தான் பேச்சாளர் ஆகலாம். 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ரூட்ல வளரணும்னு முடிவு பண்ணிட்டா வளர்ந்துடலாங்க. அதற்கான எஜுகேஷன், அதற்கான வாசிப்பு, அதற்கான படிப்பு, அதற்கான வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கின்ற அந்த தியானம். வந்தார் ஒருத்தர், மார்க்கெட்டிங், ஒரு பொருளை எப்படி விற்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. பாலிசி தானே விற்க போறாங்க, வேற என்ன விற்க போறாங்க? ஆச்சரியங்க, அது ஒண்ணுமே விற்கிறது இல்லைங்க மேடம், எல்லாம் வித்துறாங்க மேடம். ஒரு ப்ராடக்டை நம்ம கையில் வாங்குறது இல்லை சார், லட்சக்கணக்கில் கையிலேருந்து காசு வாங்கிடுறாங்க. பாலிசின்னு பேர் இதுக்கு. சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். திடீர்னு இந்த மாதிரி பெரிய ஒரு ஸ்க்ரீன், அதில் ஒரு சின்ன காட்சி போட்டு காட்டினாங்க. என் வாழ்க்கை மாற்றிய காட்சி உங்களுக்கு நான் கடத்தி விட்டு போகிறேன். ஒரு காட்டுவாசிங்க, காட்டுவாசினா காட்டில் இருக்கிற ஒரு ஆள், ஒரு பேண்ட் போட்டிருக்காரு, அப்படியே ஸ்ட்ரிங்கான ஒரு ஷர்ட்டு, வழுக்க தலை, இத்திருண்டு தான் இருக்காரு, ரொம்ப முகமெல்லாம் அப்படி கடுமையாக இருக்கு. அப்படியே நடந்து வந்தார், இந்த ஃபோனை அப்படி கரெக்டாக வச்சார், ரப்பர் செருப்பு போட்டார், நேராக வந்தார். இதுதான் காட்சி, பெருசாக தெரியுது, ஃபோக்கஸ்டாக தெரியுது. சர 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 சரன்னாருங்க. அங்கேருந்து ஒரு பாம்பு வந்துச்சுங்க. பாம்பு நல்ல பெரிய பாம்புங்க, 12 அடி இருக்கும், 12 அடி பெரிய பாம்பு. அப்படியே வந்துட்டு கரும் பாம்புங்க, சுற்றி இப்படி வந்து நின்றுச்சிங்க. வாட் அ வைல்டு பியூட்டி. நான் அது அப்படியே பாம்பை மட்டும், நல்ல ஃபோக்கஸ் இருக்கு அந்த ஃபோனில். அந்த பாம்பையே பார்க்குறேன், என்னடா இது கடவுள், இவ்வளோ அழகு இயற்கை. பாம்பையே பார்த்துருக்கேன். நாம போய் செருப்பை கழட்டிட்டு ஒரு நிமிஷம் இப்படி கிட்ட வந்தாங்க. இதாங்க மார்க்கெட்டிங். எப்பா பாம்பை வச்சு மார்க்கெட்டிங் சொல்லி தந்தாரு அந்த மனுஷன். வந்துட்டு அந்த பாம்பு இப்படி நிற்கிதுங்க, படம் எடுத்து. என்னங்க பண்ணணும், பாம்பு கிட்ட வந்தா சுன்னு சொல்லணும், இல்லைன்னா நம்மள மாதிரி ஆளாக இருந்தால் கம்முன்னு போயிடணும். 2 தானே பண்ணணும், பண்ணலைங்க. இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லுகிறேன், இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், என்ன நடக்கிறது நம் வாழ்க்கையில் அதான் அந்த பாம்பின் வாழ்க்கையில் நடந்தது. அந்த பாம்பு அப்படி நின்றுச்சு, அவன் கிட்ட வராங்க. கிட்ட வரும்போது அந்த பாம்பு மிரளுதுங்க. நான் தாய்ங்க, நான் ஒரு டீச்சர், பேச்சாளர், மற்றதெல்லாம் செலிபிரிட்டி எல்லாம் எடுத்து அந்த பக்கம் ஓரமாக வைங்க. பேசிக்க, நான் ஒரு பொண்ணுங்க, என் ஈரல் பதறுதுங்க. அதை பார்த்து, ஏன் பாம்பே பயப்படுற, அவன் என்ன பண்ணுறான்னு நீ பயப்படுற, ஏன் இவ்வளோ ஒதுர்ற, என்ன நடக்குது உனக்கு, இப்படி இப்படிங்குதுங்க. அப்புறமா ஒன்று செஞ்சதுங்க, அவன் டப்புன்னு உட்காந்தான் பாருங்க. இது இப்படி ஆயிடுச்சுங்க. ஐயோ என்னடா நடக்குது வாழ்க்கையில். அவன் என்ன திறம் பண்ணா, அப்படி ஆன உடனே அவன் வஜ்ராசனத்தில் உட்காந்துருந்தாங்க, தொழுகையில் உட்காருவோம்ல கீழே சஜ்தால, அந்த மாதிரி உட்காந்துருந்தான். உட்காந்து அந்த தலை இங்கங்க ஒரு முத்தம் கொடுத்தாங்க. 2000 பேர் எழுந்திரிச்சு கை தட்டுறாங்க. பாம்பு தோத்ததான், அவன் ஜெயிச்சிட்டான். அவர் அப்படியே பின்னால் எழுந்திரிச்சு வந்துட்டான். இவ்வளோதாங்க நடந்தது. அந்த முட்டாள் பாம்புக்கு தான் முத்தமிடப்பட்டதே தெரியாமல் பின்னால் போயிடுச்சு அது. ஆனால் எல்லாரும் கிட்டே அது தோத்துருச்சுதுன்னு அதுக்கே தெரில, போயிடுச்சு. எனக்கு ஆறலைங்க அந்த ஆள் சொன்ன விளக்கம். அதுக்கப்புறமா, மை டியர் ஆடியன்ஸ், அந்த பாம்பு, அந்த காட்டுவாசி, அந்த முத்தம், 3 பேருக்கும் இப்போ விளக்கம் தருகிறேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த காட்டுவாசி தான் ஏஜென்ட், அந்த பாம்பு தான் கிளைண்ட், கொடுக்கப்பட்ட முத்தம் தான் இருக்கப்பட்ட பாலிசின்ட்டாங்க. அவன் நான் நொந்து போய் ஆர்லிங்க எனக்கு. அவன் கிட்ட போய் சொன்னேன், எப்பா அந்த பென் டிரைவை கொஞ்சம், இங்கிலீஷில் பேசினேன், அந்த பென் டிரைவை கொஞ்சம் கொடு, நான் கொஞ்சம் பார்த்துட்டு என்னமோன்னு நடந்திருக்கேங்க, ஏதாவது எனக்கு தெரியுதான்னு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். வீட்டுக்கு ரூமுக்கு வந்து லேப்டாப் திறந்து அதை போட்டு பார்த்தா என்ன நடந்திருக்கு தெரியுமா? நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், ஏன் படிக்கணும்னு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் தூத்துக்குடி ஏன் எனக்கு சொன்னாங்க, ஏன் படிக்கணும்னு சொல்லு பருவின்னு சொன்னாங்க தெரியுமா?
நமக்கு முன்னால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்று தெரிந்து கொள்கின்ற பொழுது நாம் ஏமாறாமல், நம்முடைய வாழ்க்கை பறிபோகாமல், நாம் ஏமாற்றப்படாமல் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்றால் மொழியை, சூழலை தெரிந்து கொள்வதற்கான மன பயிற்சி, புத்தக பயிற்சி தான் படிப்பு. என்ன நடந்தது தெரியுமா? அது யாருமே கவனிக்கல. நான் சொல்றேன் பாருங்க, பார்க்கிறது வேற. நாம எல்லாரும் பார்க்கிறோம், படிப்பாளி தான் கவனிக்கிறான். படிங்கிறது என்னங்க? படிங்க. அடுத்தடுத்த ஸ்டெப் உங்களை ஏத்திக்கிட்டே போங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ப்ரமோஷன், செகண்ட் ஸ்டாண்டர்டே சொல் புரியும் உங்களுக்கு. செகண்ட்ல இருந்து தேர்ட் சொல் புரியும், தேர்ட்ல இருந்து ஃபோர்த் சொல் புரியும். சொல் புரியுறது தானே. உங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிறேன். ரிசல்ட் இல்லைங்க கல்வி, ப்ராசஸ் தாங்க கல்வி. என்ஜாய் த ப்ராசஸ். பயணத்தை அனுபவிங்கள். நேர ரூமுக்கு போய் போட்டு பார்த்தேன், என்னடா பண்ண நீ அந்த பாம்பை? காட்டு பாம்பு தானே அது. என்ன ஆச்சு? என்ன தெரியுமா நடந்திருக்கு? அவன் வர்றான்ல, இந்த 2 விரலை ஆட்டிக்கிட்டே வராங்க. அவன் வேற ஒன்றும் செய்யல. இந்த பாம்பு அந்த விரலை மட்டும் பார்க்குதுங்க, இப்படி மாற்றி மாற்றி. டப்புன்னு உட்காந்துட்டு கையை இப்படி அசைக்க ஆரம்பிச்சாங்க மெலிசா. என் மன்ன மாதிரி வேகமாக கூட அசைக்கல, பாம்பு இல்லை அது, ரொம்ப மெதுவாக அசைக்கிறான். அந்த மெதுவான அசைம்பு அது இப்படி பார்க்குதுங்க. அதுக்குள்ளே முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். இவ்வளோதாங்க மேட்டர். நம் கவனத்தை வேறு பக்கம் திருப்பி அவர்கள் நம்மை ஜெயித்து விட்டதாக உலகத்திற்கு அறிவிப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள். நம் கவனத்தை நாம் திருப்பாமல் ஒரே நிலையில் நம்முடைய தியானத்தை வைத்திருந்தால் இந்த உலகம் நம்மை ஜெயித்ததாக அறிவிப்பு செய்யாது. முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்க. அப்படியா? நிஜமாவா சொல்ற? என் மேல நம்பிக்கை இல்லையா? சொல். கவனத்தை திருப்புகின்ற சொல். மயங்காதீர்கள். ஏனென்றால் இன்றைக்கு சொல்லுகின்ற சொல் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அடகு வைப்பதாக, இதோ இந்த பாம்புக்கு முத்தம் கொடுப்பதாக அமையும். உங்களுடைய கவனம் சிதறடிக்காமல் இருக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அடிப்படையில் சில வாசிப்புகளை செய்ய வேண்டும். ஒருத்தன் பேசுறாங்க, நீ எப்படி இப்படி பணக்காரனானேன்னு, ஒரு சீன கதை. நீ எப்படி இப்படி பணக்காரன? அவன் ஒரு வார்த்தை சொன்னான், நான் திருடினேன், பணக்காரனானேன். அவனும் போய் திருடிட்டான். அவன் போய் ஜெயிலில் மாட்டிக்கிட்டான். ஜெயிலில், இது ஒரு கதை. ஜெயிலில் மாட்டிக்கிட்டவன் மறுபடியும் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி சொன்னான், நீ திருடின மாட்டிக்காமல் இருக்கிற எப்படின்னா, நீ யார்கிட்ட இருந்து திருடினன்னு கேட்டேன். நான் செல்வந்தர்கள் கிட்ட இருந்து திருடினேன், நான் மழையிடம் இருந்து திருடினேன், நான் மண்ணை வளப்படுத்துவதற்காக அதனுடைய வளத்தை எடுத்தேன், என் வளம் அப்படிப்பட்ட திருட்டாக இருந்தது, உன் வளம் மனிதர்களிடம் இருந்து திருடுபட்டது என்று சீன கதை இப்படி சொல்கிறது. வாழ்க்கையில் வித்தியாசமான வார்த்தைகள் வந்து சேரும். அது நீதியா, நீதி அற்றதா, அதற்கு பின்னால் ஏதேனும் இருக்கிறதா, இன்பம் துன்பம் என்ற இடைவெளியை கடந்து வெறுமை என்கின்ற நிலையில் நாம் நிற்க வேண்டுமா, இருவினை நீங்க வேண்டுமா, அந்த பயணம் எப்படிப்பட்டது என்பதனை வாழ்க்கை தான் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த வாழ்க்கை பயணத்தில் இருக்கின்ற பொழுது நீ எதுவாக இருந்தாலும், நீ எது பேசினாலும் எனக்கு புரிகிறது என்று சொல்லுவது எவ்வளோ பெரிய விஷயங்க. ஒரு விஷயம் பேசும்போது புரிஞ்சிருச்சுன்னா, இப்போ பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா பாருங்க. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்ற பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். தலையாட்டப்படாது. எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவேன். வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்ற பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். புரிஞ்சுதா மேடம்? தோண்டி எடுத்தாலும் புரியாதுங்க. இப்போ மைக்கு, நான் எப்பவுமே சொல்றது மைக்கு எனக்கு தெரியாது. நான் அக்கா கிட்ட சொல்லிட்டேன் இன்னைக்கு. எங்கள் அக்கா தலையில் கை வச்சுட்டு உட்காந்து, உன்னையும் பெரிய படிப்பாளின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேனே பருவீன், மைக் நான் தெரியாதா உனக்கு? அடி முட்டாள் பெண்ணே, மைக் என்றால் எலக்ட்ரான், புரோட்டான், குரோட்டான் அதை சொல்லி கொடுத்தாங்க. இப்போ கற்றுக்கிட்டேன். வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். அவமானப்படாதீர்கள். கல்வி கற்பதற்கு அவமானம் ஒரு தடை அல்ல. அவமானப்படுத்தட்டுமே, நான் அவமானப்படாம வந்திருப்பேனா? அக்காவை கேளுங்க, மாண்புமிகு அமைச்சரை கேளுங்க. ஒரு விஷயத்தை எழுதி வச்சுக்கோங்க. நீங்க இவங்க அமைச்சராகவும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகும், நான் வந்து ஒரு பேச்சாளராகவும் ஒரு பேராசிரியராகவும் இருக்கிறேன். இந்த இவங்கெல்லாம் ஒரு கட்சியில் மெம்பராக இருக்கிறாங்க அல்லது வாசிப்பாளராக இருக்கிறாங்க, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆண்களுக்கு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் உழைப்பு. நாங்கள் இங்கே நிற்கிறதுக்கும் அங்கே உட்கார்றதுக்கும் 1000 ஆண்டு கால போராட்டம் இருக்கு. அந்த 1000 ஆண்டு கால போராட்டத்தை மீறி வந்திருப்பவர்கள் நாம. அதனால் தான் சொல்லுகிறேன், இந்த இனம் 1000 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு வந்துட்டோம்ல, கீழே போக கூடாது.
கீழே போகக்கூடாது. முடிந்த அளவு கீழே போகாமல் இருப்பதற்கான அந்த சூழலை ஏற்படுத்துவதற்கு எங்க சின்ன சின்ன பாடல்கள், சின்ன சின்ன விஷயங்கள், டெய்லி மேகசின், ஒரு நியூஸ் பார்க்கறது, ஒரு சொல்லை புரிந்து கொள்வது, ஒரு சென்டென்ஸ் இருக்கு அந்த சென்டென்ஸை புரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு இருக்கிற நான் மொழி ஆசிரியை, நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன் இந்த சமூகத்தின் மீது. இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பேங்க் செலான் கூட நிரப்ப தெரியாதுங்க. தமிழோ ஆங்கிலமோ பிழை இல்லாமல் பேச தெரியலைங்க. நான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன். இன்னும் பெரிய விஷயம் என்ன தெரியுமா? குழந்தைங்களை வச்சிருக்கிற பெற்றோர்கள் இப்போ குழந்தைய கூட்டிட்டு வாங்கல, பாப்பா உன் பேர் என்ன? அஸ்வினி. உங்ககிட்டயே கேட்டேன், அவகிட்ட தானே கேட்குறேன். பாப்பா எங்கே படிக்கிற? இந்த ஸ்கூலில் எல்கேஜி படிக்கிறான். உனக்கு என்ன பாப்பா பிடிக்கும்? அவளுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். இல்லை நீயே சொல்லிடுவியா? +2 முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண வரும்போது கூட செலான கூட நிரப்புறது இல்லை பிள்ளைங்க. அவரே நிரப்புவார். விட்டு அவரே உட்காந்து எக்ஸாமினேஷனும் எழுதி அவரே பட்டம் வாங்கிட்டு போயிடுவார். குழந்தைகளை சிந்திக்கவே விடுவதில்லை. குழந்தைகளை சிந்திக்க விடுங்க. கொஞ்சம் அப்படி விட்டு பாருங்க. வெயிட்டை தூக்க விடுங்க குழந்தைகளை. அதுங்களுக்கு படிக்கிறதுனா ஏன்னா தெரியாமல் போச்சு தெரியுமா? ஏன்னா வெயிட்டை தூக்குறது இல்லை. என்ன மேடம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை, ரெண்டுத்தையும் இன்டர் கனெக்டட். ஒரு 1/2 கிலோ கையில் புக்கை கொடுத்து கொஞ்சம் கீழே கார் வரைக்கும், பஸ் வரைக்கும், இல்லை ஆட்டோ வரைக்கும் வர சொல்லுங்களேன் அந்த பிள்ளைகளை. வெயிட்டை தூக்காத. நான் ஒரு ரகசியத்தை சொல்லவா? எந்த குழந்தை பெற்றோரின் கையில் இருந்து வெயிட்டை தன் கைக்கு மாற்றிக்கொள்கிறதோ அந்த குழந்தை பெற்றோரை முதிர முதிர பார்த்து கொள்ளும். எந்த குழந்தை கையில் வெயிட்டு போயிடக்கூடாது. எங்க அம்மா என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. ஆனால் நான் இன்றைக்கும் என் தாயுடன் தான் வாழ்கிறேன். ஏன் தெரியுமா? நான் இப்படி இருப்பதற்கு காரணம் அவர்களை நான் டார்ச்சர் என்று நினைத்த எதுவும் இல்லை. எனக்கு அவர்கள் வாழ்க்கையை சொல்லி தந்திருக்கிறார்கள். என் காலேஜில் ஸ்கூலில் புத்தக பைய கையில் சாப்பாடு கூட எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பொண்ணு வாசலை தாண்டி போனதுக்கு அப்புறமா தான் கொடுக்கறதே. ஏன் இங்கிருந்து கொடுத்து தாண்டி போட்டுமே எலும்பு முறிஞ்சிருமா? குழந்தைகளை நீங்கள் வசப்படுத்துவதே இல்லை. சின்ன வயசுலயே அந்த குழந்தைகள் என்னென்னமோ கத்துக்குது. படிப்பை தவறு. படிக்கிற பழக்கம் மட்டும் இல்லை, எல்லாம் தெரியுது. வாசிக்கின்ற பழக்கம், ஒன்றை தெரிந்து கொள்ளுகின்ற பழக்கம், ஒரு நாலேஜை பெருக்கிக்கிற பழக்கம். நான் இப்படி சொல்றேன் பாருங்க, இந்த வரிசை தாங்க நம்முடைய மரபு சார்ந்த வரிசையை நான் சொல்லுகிறேன். இதுதான் வரிசை. என்ன தெரியுமா? கல்வி. அறிவு கொடுக்காத கல்வியால் பயனில்லை. அறிவு அன்பை தர வேண்டும். அன்பு தராத அறிவினால் பயனில்லை. அன்பு அருளுக்கு மாற வேண்டும். அருளுக்கு மாறாத அன்பினால் பயனில்லை. அன்புக்கும் அருளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், அன்பு தெரிந்தவர் மட்டும் வருவது, அருள் தெரியாதவர் மட்டும் வருவது. யாருனே தெரியாது அவங்களுக்காக அருள் வருவது. அருள் துறவுக்கு போகணும். துறவுங்கிறது என்ன தெரியுமா? தீமை செய்தவர்களை தாண்டி அவர்களுக்கு நன்மை செய்வது மட்டுமல்ல, செய்த நன்மையை அங்கேயே கழுவி விடுவது துறவு. துறவு தான் முக்திக்கு போகும். இந்த வரிசையில் இருக்கக்கூடியதற்கு பெயர் தான் கல்வி. அந்த கல்வியை தரக்கூடிய ஆற்றல் புத்தகங்களுக்கு இருக்கின்ற பொழுது அந்த புத்தகங்களை நாம் எப்படி கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலே நாம் மிக மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் சொல்லுவது போல் இந்த உலகம் இயங்குவதே இல்லை. இந்த உலகம் ஒன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தின்படி நாம் நடந்து போய் நம் இயக்கத்தின்படி அந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்றால் நாம் நுட்பமாக வாசித்தலையும், நுட்பமாக அறிதலையும், நுட்பமாக படிப்பதையும் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சீன தேசத்தில் ஒரு கதை இருக்கிறது. ஒருவன் இருந்தான். அவன் மன்னன். அவன் பேச்சை கேட்கவே மாட்டானா. அவன் பையன் எது சொன்னாலும் மாற்றி மாற்றி சொல்வானா, எது சொன்னாலும் மாற்றுவானா. இவங்களுக்கு சீன தேசத்தில் என்ன பெரிய தண்டனை தெரியுமா? தண்ணியில் சாவை போட்டுறது. செத்தா தண்ணியில் போட்டுருவான். அவனுக்கு உடன்பாடு இல்லை. இவ்வளோ கோமா இருக்கான் என் பையன், தண்ணியில் அவன் போட்டுற போகிறானேன்ற பயத்தில் தன் பையனை கூப்பிட்டு, டேய் நான் செத்தா என்னை தண்ணியில் போட்டுடுறான்னு. ஏன்னா சொல்கிறத எப்போவுமே மாற்றி தானே செய்வான்றதுனால சொல்லிட்டு செத்துட்டார். அந்த பையன் யோசித்தான், வாழ்க்கை முழுக்க எங்கள் அப்பா பேச்சை நான் கேட்டதே இல்லை, இப்போ கேட்போன்னு முடிவு பண்ணி தண்ணியில் போட்டான். வாழ்க்கை நாம் விரும்புவது போல் எப்பொழுதும், நம்முடைய அசம்ஷன், நம்முடைய புரிதலை போல் எப்பொழுதும் இருப்பது இல்லை. இந்த வெளியை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள், என் வயதில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பிடிக்கும் அவளைத்தான். டென்னிஸில் யாரை பிடிக்கும் எல்லாருக்கும்?
ஸ்டெஃபி கிராஃப். அவளுக்கு எதிராக ஒருத்தி ஆடுவா. அவள் ரஷ்யன், மார்டின் நவரட்னலோவா. அவளை யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா அதில் இருக்க சூழ்ச்சி. அவள் அழகாக இருப்பா. ஸ்டெஃபி பயங்கர அழகாக இருப்பா. இவர் சுமாராக தான் இருப்பா. எனக்கும் ஸ்டெஃபியை தான் பிடிக்கும். ஏன்னா இவ விளையாடும் போது அவன்னு ஒரு குரல் கொடுப்பா. எனக்கு அது பிடிக்காது. ஆனால் ஒரு விஷயம் சொன்னாங்க. அவ சுயமரியாதை நான் என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவ எனக்கு. நான் அதை சிறிய வயதிலிருந்து செஞ்சிட்டு இருக்கேன். என்ன எங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க அவமானப்பட்டு இருக்கிறீங்களா? நீங்க பெண்களே பட்டிருக்கீங்களா? அவமானப்படுறதுல இருந்து மிஞ்சி வரத்துக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? மனசு உடஞ்சிடாதீங்க. என்னுடைய டீச்சர் ஒரு வாட்டி என்னை பார்த்து 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th 11th 12th எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. உருப்பட மாட்டேனா. கெமிஸ்ட்ரி டீச்சர் பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க அழகாக இருக்கிறதுனாலேயே அவங்கள நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ரொம்ப அழகாக இருப்பாங்க. பியூட்டிஃபுல்லாக நடந்து வருவாங்க. பிராமின் லேடி அப்படிம்பாங்களா? எப்படி நான் இவங்களை ஜெயிக்கிறது முடிவு பண்ணுங்க. நான் அவங்களை ஜெயிக்கணும்ன்ட்டு அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போயிட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க ஜெயிக்கிறது. ஒன்றை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா நாலேஜில் ஜெயிக்கணுங்க. நாலேஜில் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிச்சா பாருங்க. மார்டின் நவரட்னலோவா என்ன 43 வயசுல ஜெயிக்கிறாங்க. அவ வேர்ல்டு லெவல் காம்படிஷனை ஜெயிக்கிறான். அவகிட்ட வந்து கேட்குறாங்க 43 இயர்ஸ் செரீனாலாம் வந்துட்டா. செரீனா வந்த பொழுது ஜெயிக்கிறா. அவ சொன்ன பதில் தாங்க இங்க இருக்கிற எத்தனை பேருக்குமான அந்த அறிவு. 43 வயசுல எப்படி ஜெயிச்சேன்னு கேட்குறீங்களா? என்னை நோக்கி வரும் பந்துக்கு என்னுடைய ராக்கெட்டிடம் சொல்லி வைத்திருக்கிறேன். அது என் வயதை அதற்கு சொல்வதே இல்லை. பாருங்க, இந்த மைண்ட் இருக்குல்ல, அது நீங்க இருக்கிற இடத்துக்கு தான் ஸ்கொயர் ஃபீட். இவர்கள் எல்லாம் ஏன் வளர்ந்திருக்கிறார்கள் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இப்படி ஒரு வளர்ச்சி எப்படி சாத்தியம்? வாய்ப்புகளே கிடைக்கலனால எனக்கு கனியாக்காவை பத்தி தெரியும். நான் சின்ன வயசுல இருந்து பார்க்குறேன் அவங்கள. அவங்க வாய்ப்பே கிடைக்கலனாலும் அவங்க அதான். அது என்ன தெரியுமா? மூங்கில் வேர் விடுறதுக்கு 4 வருஷம் ஆகும். 5வது வருஷத்துல 80 அடி வளரும். எல்லாரும் ஒரு வருஷத்துல வளர்ந்து, ஒரு வருஷத்துல வளரல, அதுக்கு கீழே கிடக்குது அத்தனை வருஷம் உழைப்பும் படிப்பும் அவமானமும் அதற்கு ஊடாக கிடைக்கிறது. அதை அனுபவித்து உறுதி பெற்றவர்கள் தான் உயர்ந்து வளர்கிறார்கள் என்பதனை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மார்டின் நவரட்னலோவா சொன்னாள், நம்முடைய இருக்கிற இடம் சின்னதுதான், ஆனால் அது அந்த இருக்கிற இடம் அல்ல, இந்த புத்தியில ஒரு பெரிய இடம் இருக்கு. அதுக்கு ஸ்கொயர் ஃபீட் என்ற எல்லையே கிடையாது. பெரிய இடம், அதை அழுக்காக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். என்ன வார்த்தை இது? என்னுடைய கோர்ட் அப்படிங்கிறது நீங்க சொல்ற அந்த அடிகள் கிடையாது. இந்த கண்ணுக்கு இடையில இருக்கிறது தான். வாய்ப்புகள் உங்களுக்குள் வருகின்ற பொழுது நீங்கள் எழுந்து நின்று அதை களமாட வேண்டும் என்றால் சில புத்திகள், சில அறிவுகள், சில ஞான தேடல்கள், சில படிப்பறிவுகள், சில வார்த்தைகள் கேட்டுக்கொள்வது, தெளிவது, அறிந்து கொள்வது என்கின்ற விஷயம் நமக்கு வர வேண்டும். அறியாமை என்பது தாங்க மோசமானது. புரியாமை என்பது அதை விட கொஞ்சம் குறைவு. தெரியாம இருக்கல பரவாயில்ல, தெரியாதவன் குழந்தை சொல்லிக் கொடுக்கலாம். இது பேனா, இது போனு, இது மைக்கு, தெரியல சொல்லி கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கிட்டீங்க. புரியல ஒரு வாட்டி சொல்றேன் புரியல, 2வது வாட்டி விளக்கி சொல்றேன் புரியுது. அறியாமை என்பது என்ன தெரியுமா? இதை இதுவாகும் சொல்வது. இன்றைய சமூகம் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அறிவு தேடலில் நாம் போக வேண்டும். எனக்கு தெரிந்து வெற்றி என்பது யாரையோ ஜெயிப்பது அல்ல, நம் உயரத்தின் எல்லையை காண்பதுதான் வெற்றி பெறுவது. இயற்கை நமக்கு புத்தியையும் நமக்கு மொழி அறிவையும் நமக்கு வாய்ப்பையும் தருகின்ற பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்திற்கு உயர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.